வேதவல்லி, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இதோ வரேன் மாமா. வா. சொல்லுங்க மாமா. என் ரூம்ல கபோர்ட்ல லாக்கர் கீ இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. மாமா, உங்க மருமக கைராசி அமோகமா இருக்குதா? சாவியை எடுத்து கொடுத்த அடுத்த செகண்டே 20 லட்சம் ரூபாய். ஏமா தயங்குற? மாமா, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அடுப்புலயும் வச்சிருக்கேன். ப்ளீஸ் கோச்சுக்காம நீங்களே போய் எடுத்துக்கோங்க. வேதவல்லி, இங்க வா. உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா? காலையில கல்பனா சொன்னது இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு சாவி எடுத்து கொடுக்க தயங்குற இல்ல? இல்ல மாமா. இத பாரு, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன், நீ மறந்துட கத்துக்க, புரியுதா? இது பாருமா, கல்பனா சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்க ஆரம்பிச்சின்னா மனபாரம் தாங்காதுமா. அதுக்கப்புறம் உனக்கு நிம்மதியே இருக்காது. கல்பனா சொன்னத நான் பெருசா எடுத்துக்கல. நீங்க என் திருப்திக்காக ஆறுதல் சொன்னீங்க. ஆனா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நஷ்டப்பட்டது உண்மைதானே? அத நினைச்சுதான் மாமா எனக்கு இன்னும் நிறைய வருத்தம். கல்பனா சொன்ன மாதிரியே உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. நான் எடுத்து கொடுத்ததுனால தானே மாமா உங்களுக்கு இவ்வளவு இழப்பு. கல்பனா சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனா நீங்க நஷ்டப்பட்டுட்டீங்களே. காக்கா உட்காந்ததும் பணம் விழுந்தது, அவ்வளவுதான். அவ சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காத. நான் நிறைய அனுபவப்பட்டவன் சொல்றேன் கேளு. இதெல்லாம் அப்பப்போ மறந்துடணும். இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, உன்னால ஒரு காரியமும் பண்ண முடியாது. அவங்கவங்க வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு பேசுவாங்கம்மா. என்னையே பேசினாங்களே, கிராமத்திலிருந்து மஞ்சள் பையோட இங்க வியாபாரம் ஆரம்பிக்க வந்த நேரத்துல ஒவ்வொருத்தன் ஒண்ணு சொன்னா, இது ராசி இல்ல, நேரம் சரியில்லை, அப்படி இப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு என்னோட கம்பெனி இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க முடியாதுமா. ஒரு நாள் அந்த மஞ்சள் பையன் தூக்கி போட்டுட்டு தலையில கை வச்சுட்டு ஊருக்கே போயிருக்க வேண்டியதுதான். உன்னை ராசி இல்லாதன்னு எவ சொன்னா என்னம்மா, எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீதாம்மா இந்த வீட்டுக்கு நல்ல ராசி. போ, போய் லாக்கருக்கு எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய உட்காருங்க, பாருங்களேன். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். எப்படி இருந்துச்சு கைப்புள்ள காமெடி? சூப்பரால. இந்த ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு, இதெல்லாம் இவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதாங்க இந்த மாதிரி யூடியூப்ல பார்க்கணும். நான் ஃபேஸ்புக்ல இருக்கிறேன், அப்புறம் இந்த ட்விட்டர் அதுல கூட இருக்கிறேன். எல்லாம் அப்டேட்ல இருக்கணுங்க. ஏன்னா நான் படிக்கல, அடுத்தவங்க என்ன படிக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் கேள்வி கேட்டான் டான் டான் போல் சொன்னல. சரி எல்லாம் விடுங்க. நான் சொல்லணும், நீங்க என்ன விஷயம்? கமான் கட், டெல் மீ தி ட்ரூத். இதை நான் உடனே சொல்லியிருக்கணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டேன். சத்தியமா சொல்றேன், ரொம்ப நன்றி. எதுக்குங்க? கல்பனா கிட்ட என்ன விட்டு கொடுக்காம பேசினதுக்கு, நான் ராசி இல்லாதவல்ல பெரிய அதிர்ஷ்டக்காரின்னு சொன்னதுக்கு, என் மனசுல இருந்த காயத்துக்கு மருந்தா இருந்துச்சுங்க நீங்க பேசினது. ரொம்ப தேங்க்ஸ். ஆட நீங்க நான் இந்த விஷயத்துக்குலாம் போய் ஃபீல் பண்ணுகிறீங்க? சப்பா மேட்ருங்க, விடுங்க. இல்ல நாகராஜ், நான் நிறைய பார்த்துட்டேன். சின்ன வயசுல இருந்து இவர் ராசி இல்லாதவன்னு நிறைய பேர் பேசினாங்க.
அது என் காதாலே கேட்டிருக்கேன். இன்னும் ஏன் என் அப்பா கூட அவர் வெளியில போகும்போது நான் எதிர்க்க வந்தேன்னா ஒரு நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு தான் போவாரு. ஒரு சாதாரண சீட்டு கட்டுறதா இருந்தா கூட மூத்தவ பேர்ல வேண்டாம், இளைவ அமிர்தா பேர்ல கட்டுங்க, ராசியா இருக்கும்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க. எனக்கு ராசி இல்லாம எவ்வளவு விஷயம் நடந்துருச்சுங்க. வெறும் 0.2% பிடிச்ச கோர்ஸ் படிக்க முடியாம விட்டுட்டேன். காலையில இன்டர்வியூக்கு போனா அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடும். அதையும் மீறி நான் ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஆனா 1 இயர்ல அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி என் கல்யாண விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே ராசி இல்லாத பொண்ணு தானோன்னு எனக்கு நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நானே நிறைய முட்டுக்கட்டைகளை போட்டுக்குவேன். என்ன நானே அன்லக்கியா ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா சத்தியமா சொல்றேங்க, பெத்த அப்பா அம்மா கூட ராசி இல்லாதவன்னு நினைச்ச என்ன வாழ்க்கையில முதல் முறையா அதிர்ஷ்டம் உள்ளவன்னு சொன்னது நீங்க தாங்க. இவளால எனக்கு நல்லது நடந்திருக்குன்னு முதல்ல சொன்னது நீங்க தாங்க. வேதவள்ளி ராசியானவனு உயர்வா பேசி தூக்கி வச்சு கொண்டாடினதும் நீங்க தாங்க. நான் ராசி இல்லாதவங்கிற எண்ணத்தை மாத்தி நானும் ஒரு அதிர்ஷ்டசாலி தானே என்ன நானே நினைக்க வச்சு என்னோட தாழ்வு மனப்பான்மையை போக்குனது நீங்க தாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலங்க. நன்றிங்கிற வார்த்தையை தாண்டி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க. நாங்க நீங்க இந்த விஷயத்துக்குலாம் போய் இவ்வளவு ஃபீல் ஆயிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு சீன்லாம் கிடையாதுங்க. விடுங்க. எப்படி உங்க வீட்டுல உங்களை ராசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரிதான் என்ன எங்க வீட்டுல குடிகாரன் உதவாகார படிக்காதவன் அப்படி இப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, நம்மள ஒதுக்கும் போது ஒரு மாதிரி வலிக்கும் இல்ல தெரியுங்க. அந்த வலி உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படிலாம் பேசினேன். அவ்வளோதான். இது பாருங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி எதுனா எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராசி இல்லாத மாதிரிலாம் தெரியலங்க. நீங்கள் எனக்கு வந்து ஒரு லக்கி ஸ்டார் தாங்க. ஆமாம், ஒரு விஷயம் கூட தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனுங்க இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க. அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருணும். அவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. நாங்க அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. என்ன வேணாலும் நடக்குங்க. இருக்கிறோம், இந்த பால்னு ஃபேன் தலையில் விடலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், சுனாமி வரலாம், எர்த்துக்கு வேக் வரலாம். அப்படிலாம் இருக்கும்போது நீ ராசி உள்ளவ நீ ராசி இல்லாதவன் சொல்றதெல்லாம் சுத்த முட்டாள் தானாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? எப்போதுமே நாம நம்மள உயிர்வாதான் நினைச்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா மற்றவங்க நம்மள அப்படி நினைக்க மாட்டாங்க. நாம ஏன் நம்மளே அப்படியே வந்து அப்படியே கீழே வச்சு பார்க்கணும், இங்க வச்சு பார்ப்போம்.
சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இனிமே வாழ்க்கை பூரா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. எப்பவும் என்ன ஹாப்பியா வச்சுப்பீங்களா? வச்சு பண்ண கண்டிப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணும்னாலுமா? என்ன வேணாலும். பேச்சு மாற மாட்டீங்களே? ஹலோ, நாகராஜ் பேச்செல்லாம் மாற மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். குடிக்கிற பழக்கத்தை விட்டுறீங்களா? இல்ல நீங்க ட்ரிங்க்ஸை விட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். விட்டுறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாடுற மீறீங்க. மறந்துட்டீங்களா? உங்க பர்சனலா நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி ஏன் பர்சனலா நீங்க தலையிடக்கூடாது. அதானே பேசணும். தப்புங்க. நான் யாருக்காகவும் என்னை மாத்திக்க மாட்டேன், புரியுதா? நான் உங்க ரூம்மேட்டு. அந்த எல்லைக்குள்ள உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன். அதை தாண்டி பெருசாவோ பர்சனலாவோ நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. வடிவேல் காமெடி மாதிரி கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. டீல தான் இருக்கணும், புரியுதா கைப்புள்ள? உங்க பர்சனலா நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி ஏன் பர்சனலா நீங்க தலையிடக்கூடாது. ஹலோ அக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீ ஃப்ரீயா இருக்கியா? என்னக்கா உங்ககிட்ட பேசுறதை விட எனக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்க முடியும்? சொல்லுங்க. என்னக்கா, ஏதாவது நல்ல விஷயமா? நாகராஜ்க்கும் வேதவழிக்கும் சண்டையா? அவ வீட்டை விட்டு போயிட்டாளா? இந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறீங்களா? அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் நேர்ல வந்திருப்பேன். இங்க என்னென்னமோ நடக்குது. போன்ல வேதவழிய நாகராஜ் திட்டினதை கேட்டேன்னு சொன்ன, நானும் நம்பினேன், சந்தோஷப்பட்டேன். ஆமாக்கா, அது உண்மைதான். கண்ணால பாக்காதத உண்மைன்னு எப்படி நம்புற? வேதவழிக்கு சப்போர்ட் பண்ணி நாகராஜ் என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டான். என்னக்கா சொல்றீங்க? உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் வேதவல்லி ராசி இல்லாதவா தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி. அக்கா, உங்ககிட்ட அவர் சண்டை போட்டது என்னால நம்பவே முடியல. எல்லாம் வேதவழி பண்ற வேலை. பெரிய மாயக்கரையா இருப்பா போல. எனக்கு என்ன கோவம் வந்துச்சு தெரியுமா? அவன் தெளிவா இருக்கான். வேதவழி அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுறான். அப்போ அவர் என்கிட்ட போய் சொல்றாரா? ஆமா. இப்ப என்ன பண்ண போற? என்னக்கா பண்ண சொல்றீங்க? வேதவழியை பிடிக்கலங்கிறாரு, அவ கூட வாழ மாட்டேங்கிறாரு, ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்னடான்னா அவளுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க வேணா அவர்கிட்ட என்ன பத்தி பேசி பாக்குறீங்களா? எதுக்கு மல்லிகா? இன்னும் அவன் என் கூட சண்டை போடுறதுக்கா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற என்னக்கா பண்றது? பாரு, நீ உன் திட்டத்தை மாத்தணும். அவனோட பழகுற விதத்தை மாத்தணும். மல்லிகா நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் மாதிரி எப்ப வேணாலும் செலவு பண்ணிக்கலான்னு அவன் நினைக்கிறான். அந்த எண்ணத்தை மாத்தணும். அதுக்கு நான் சொல்ற வழியை கேளு. எனக்கு புரியுது. நான் இப்படியே இருந்தா அவர் எனக்கு கிடைக்காமலே போயிடுவாரு. நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன்.
டேய் நாகராஜ், என்னையா திட்டுற? பாக்குறேன் நீயும் வேதவள்ளியும் எப்படி சேர்ந்து வாழறீங்கன்னு. நீ உன் திட்டத்தை மாத்தணும், அவனோட பழகுற விதத்தை மாத்தணும். மல்லிகா நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் மாதிரி எப்ப வேணாலும் செலவு பண்ணிக்கலான்னு அவன் நினைக்கிறான். அந்த எண்ணத்தை மாத்தணும். மல்லிகா, மல்லி, மல்லி, நான் சத்தமே காணோம். தூங்குறாளோ? இத்தனை மணிக்கு என்ன தூக்கம்? நான் வரன்றது தெரியுமே. மல்லி, மல்லிகா, தெரிஞ்ச கதவு திறக்க மாட்டேங்கிறியா? கதவை திறக்க வைக்கிறேன். ஓ, அவ்வளவு உஷாரா நீ? இந்த வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், நான் சொல்ற அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப நேரமாக கதை தட்டினே இருக்கிறேன், கதை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கதவை உடச்சி பார்த்துடலாம். அதுதான். ஓகே சார். வந்துருங்க. ஓகே. எப்படி நம்ம நடிப்பு? பிரமாதம். நடிக்கிறதுல நீங்க பெரிய ஆளுன்னு எனக்கு இப்போ இல்ல, எப்பவோ தெரியும். எனக்கு இந்த புகழ்ச்சியே புரியாது. ஐ டோன்ட் லைக் திஸ், தெரியுமா? நான் உண்மையை தான் சொல்றேன். பொண்டாட்டிய திட்டுற மாதிரி திட்டி ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு போன்ல நடிச்சீங்களே, அந்த நடிப்ப இப்ப நான் நேர்ல பாக்குறேன். அப்பனா நான் வேதவல்லியை திட்டினதை நீ நம்பல? அதுக்காக வேதவல்லிங்க கூட்டம் வந்து நான் பண்ணதான் நிரூபிக்க முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு வேதவல்லி மேல உண்மையான கோவம் இல்ல, நீங்க அவளை திட்டல, அதுதான் உண்மை. நீ கதவு தோற மாட்டேன். என்ன உரிமையில நீங்க இந்த வீட்டுக்குள்ள வருவீங்க? உனக்கு என்னாச்சு இப்போ? அதே தாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன். திடீர்னு உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்ன இந்த வேதவல்லி மேல அப்படி ஒரு பாசம் அக்கறைலாம் வருது? என்ன பாக்குறீங்க? பதில் சொல்லுங்க. இப்போ நீ கதவு தோறுக்க போறியா இல்லையா? மாட்டேன். நான் கோவமா இருக்கேன், வேதனையா இருக்கேன். எனக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பாரு, நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்யறேன். ஆனா நீங்க தான் தப்பா நடந்துக்கிட்டு உண்மையா நடந்துக்கிற மாதிரி போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்கு அந்த வேதவல்லி மேல அன்பு அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு. பாரு, வேதவல்லி எனக்கு சின்ன பொண்ணுல இருந்தே தெரியும். எனக்கு அவளுக்கு பெருசா செட் ஆகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலை, 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். நான் வேதவல்லியை வெறுக்கல, நான் வேதவல்லியை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை விட்டு நம்ம விலகணும்னா கத்தி சண்டை போட்டு கூச்சல் போட்டு அசிங்கம் பண்ணி விலகணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டான டைம் வரும்போது, இதோ பாருமா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ உன் வழியை பாசன போ, நான் என் வழியை பாசன போறேன்னு அழகா டீசெண்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதான் சேஃப்டி. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இது குற்ற உணர்ச்சி இருக்காது. அன்னைக்கு அப்புறம் அன்னி கூட வேதவல்லிய நீ ராசி இல்லாதவா அப்படி இப்படின்னு தப்பா பேசினாங்க. அது எனக்கு தப்புன்னு பட்டுச்சு. அதனால அன்னி நான் திட்டினேன். ஆனா வேதவல்லிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் அவன் மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டானா, அது அவனோட முட்டாள்தனம்.
இதெல்லாம் கேட்டுட்டு வேதவள்ளி மேல நான் பாசம் வச்சிருக்க நீ நினைச்சனா அது உன்னோட முட்டாள்தனம். இந்த பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன், உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்க வரும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன். அவ்வளவுதான். முறிவாத. சிரிப்பு வருதுல்ல. இப்ப நீ கதவை திறக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த சினிமா படத்துல எல்லாம் வரும்ல, தபால்னு ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்களே, அப்படி வந்துருவேன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உய்யோயோயோ, ஜில்லா கலெக்டரு இப்ப இவங்க ஃபைல்ல சைன் போடலன்னா நாட்டோட ஒழுங்கே கெட்டு போயிடும். வரா சீன் போடாதம்மா, கவுத்துற. இப்படி சிக்ஸி ஆள மைகிடு.